ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலா, கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றார்களோ, அவர்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட இன்றைய குறிப்பு, முதலாக விநாயகருக்கு கொழுக்கட்டை படைத்து வழிபட்டவர் யார் என்று தெரியுமா? வசிஷ்டரின் மனைவியான அருந்ததி. அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக நடைமுறை வாழ்க்கையிலே கிடைக்கும். இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 20/1/2026 கிழமை, செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடம் விசுவாவசு, தமிழ் மாதம் தை 6வது நாள். சந்திர தரிசனம், திருவள்ளுவர், வீரராகவ பெருமாள் சூர்ண அபிஷேகம், மதுரை செல்லாத்தம்மன் புஷ்ப சப்பரத்தில் பவனி, துவிதியை திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, பிறகு 10:30 11:30 வரை, மாலை பொழுதிலே 4:30 5:30 வரை. இன்றைய ராகு காலம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 வரை, யமகண்டம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை, குளிகை மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை, திதி துவிதியை நள்ளிரவு கடந்து 3:19 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் திருவோணம் மதியம் 2:31 வரை, யோகம் சித்த யோகம், சூலம் வடக்கு, பரிகாரம் பால், இன்று மேல் நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரம் புனர்பூசம். சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி மிதுன ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், தடையற்ற கல்வி, நிலையான செல்வம். பொதுவாக கல்வி அறிவு மிக முக்கியமானதாகும். கல்வி பெற்றோர் உலகத்திலே இந்த இடத்தில் எல்லோருமிடத்தில் சகஜமாய் பழகி வாழ்வார்கள். மனிதர் சரியான முறையில் சிந்திப்பதற்கும் சரியான முறையில் வாழ்க்கை நடத்துவதற்கும் முக்கியமானதாய் கல்வி உள்ளது. ஒருவர் எப்படிப்பட்ட கல்வியை பயில்வார், எந்த துறையில் பயின்றால் சிறப்பாய் இருப்பார் என்பதை எல்லாம் ஜாதகத்தில் 3 இடங்களை கொண்டு தேர்வு செய்ய வேண்டும். ஒருவரின் ஜனன ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு 2, 4, 9 ஆகிய இடங்களை கொண்டுதான் அவர் கல்வி நிலையை அறிய வேண்டும். 3 ஸ்தானாதிபதிகளும் நல்ல நிலையில் இருந்தார் அந்த ஜாதகர் பட்டப்படிப்பு, மேற்பட்ட படிப்பு, ஆராய்ச்சி முதலில் ஈடுபடுவார். 2, 4, 9 ஆம் இடத்து கிரகங்கள் நல்ல நிலையில் இல்லாவிட்டால் அவர்கள் படிப்பில் மந்தமாகவே இருப்பார். தொழில் செய்து பிழைப்பு நடத்துவார்கள் அல்லது மெக்கானிக் போன்ற பணிகளை செய்து உழைப்பில் முன்னேறுவார். 2, 4, 9 ஆகிய இடங்கள் சிறப்பாக இல்லாத ஒரு படிப்பை தொடர முடியாது. 12இல் சந்திரன் இருக்கிறதா என்று பார்த்து கொள்ள வேண்டும். அதன்படி வந்தார் அவர்கள் வெளிமாநிலம் அல்லது வெளிநாட்டில் தொழில் செய்து பிழைப்பு நடத்தலாம். பொதுவாக ஒருவர் ஆரம்ப கல்வியில் மந்தமாக இருந்தார்
அவரது இரண்டாவது இடத்து கிரகத்தை கொண்டு கல்வி நிலையை ஆராய்ச்சி செய்ய வேண்டும். மேல்நிலை கல்வியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 4ஆம் வீட்டை கொண்டு ஆராய்ச்சி செய்ய வேண்டும். மேல் படிப்பு, ஆராய்ச்சி படிப்பு ஆகியவற்றை பற்றி அறிய வேண்டும் என்றால் 9ஆம் வீட்டை கொண்டு அறிய வேண்டும். இந்த 3 கிரகங்கள் ஏற்படும் நிலையை வரையறுத்து சொல்வதுதான் 4ஆம் இடத்து கொண்டுதான். ராகு, கேது, சனி பகவானை தவிர மற்ற 6 கிரகங்கள் ஒரு ராசியில் சேர்ந்திருந்தால் அவர் நல்ல படிப்பை கொண்டவராய் விளங்குவார். நீதி நேர்மையுடன் வாழ்வார். புதன், குரு கிரகங்களோடு 2ஆம் இடத்து அதிபதி சேர்ந்து நேத்திரம், கேந்திரம் அல்லது திரிகோணத்தில் இருந்தால் கல்வியால் லாபமும் மேன்மையும் உண்டாகும். மேற்சொன்ன கிரகங்கள் 6, 8ஆம் ஸ்தானங்களில் இருந்தால் கல்வியில் நிலை சிறப்பு இல்லை. கல்விக்கு உரியவனா புதன் உச்சம் ஆட்சி பெற்றிருந்தால் தகைய ஜாதகர் கல்வியில் மேன்மையும் புகழையும் பெற்று வாழ்வார். புதன், செவ்வாய் ஆகிய கிரகங்கள் சேர்ந்திருந்தாலோ அவர்கள் யாரேனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டாலோ அந்த ஜாதகர் கணித சாஸ்திரத்திலும் ஜோதிடத்திலும் வல்லவராய் இருப்பார். கணக்கில் அவர் கெட்டிக்காரர், நினைவாற்றல் அதிகம் உள்ளவர். மேலும் இது போன்று ஜாதகம் அமையப்பட்டவர்கள் ஆயுள் வரையில் கடைசி மூச்சு இருக்கும் வரை பணம் சம்பாதிப்பார்கள். ஆண் பெண் இருவருக்கும் இது பொருந்தும். எனினும் இப்படி இல்லாதவர்களுக்கு உயர்வு பெற இந்த எளிய பரிகாரத்தை செய்து கொள்ள வேண்டும். உங்கள் பகுதியில் உள்ள பெருமாள் ஆலயத்தில் அயகிரிவர் சந்நிதி இருக்கும். இவர் கல்வியை உயர்த்தக்கூடியவர். உங்கள் பிள்ளைகளின் கல்வி நிலையை உயர அயகிரிவரை வணங்குங்கள். கல்வி நிலை உயரும். எந்த கிழமையில் வணங்கலாம். ஞானாந்தமயம், தேவம், நிர்மலம், படிகுருதம், ஆதாரம், சர்வ வித்யானம், அயகிரீவம், உபாஸ்மகே என்று மந்திரத்தை சொல்லி வணங்கி வரலாம். நாளைய தினம் சுகமாய் வாழ, என்றும் நிலைக்க அந்த சுகம், இதற்கு உண்டான கிரக இணைவுகள் என்ன, அதற்கு உண்டான பரிகாரம் என்ன என்பதை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் இருக்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி, ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறருக்கு வழிநடத்துகின்ற பகுதியும் இதுவே. நாம் தொடர்ந்து சில தினங்களாக பார்த்து கொண்டு வரும் அந்த பாவம் 3ஆம் பாவம். 3ஆம் பாவத்தை கொண்டு சகோதரம், தைரியம் மற்றும் வீரியம், சங்கீதம், காது, அணிகலன்கள் மற்றும் சிறு தூரங்களை கடக்கின்ற அந்த நிலை என்பது எல்லாம் நாம் 3ஆம் இடத்தை வைத்து சொல்ல முடியும். பெண்களுக்கு 3வது இடம், 3ஆம் அதிபர் பலம் பெற்று நின்றால் தங்க அணிகலன்களை அணிவார்கள். 3லே சூரியன் இருந்தார். சூரியன் 3இல் இருக்க அதன் தீமைத்தன்மை அகன்றுவிடும். தைரியசாலியாகவும் தன்னம்பிக்கையுடன் விடாமுயற்சியுடன் பாடுபடுவீர்கள். ஜோதிடம் ஞானம் ஏற்படும் பாதகம். தந்தையின் காரகத்துவம் பாதிக்கப்படும். பலருக்கு தந்தை இருக்கும்பொழுது பிள்ளைகளின் தந்தை அருகில் இருக்க முடிவது இல்லை. 3லே சந்திரன் இருந்தால் மூர்க்க குணம் குறையும். சாஸ்திரத்தின் மீது நம்பிக்கை வரும். சகோதரர்கள் நல்ல இடங்களுக்கு நல்ல உறவுகளை ஏற்படுத்துகின்ற நிலையில் இருப்பார்கள். வெளியூர் தொடர்பு ஏற்படும். வெளிநாட்டுக்கு செல்லும் சூழ்நிலை ஏற்படும். நல்ல வேலையாட்கள் அமைவார்கள். உத்தியோகம், தொழில், லாபம் வரும். வழக்குகளில் உங்களுக்கு வெற்றி உண்டாகும். 3ஆம் இடத்திலே செவ்வாய் இருக்க காரக பாவ நாஸ்தி, பிடிவாத குணம் உண்டா. அடித்தடி விஷயங்களில் நாட்டம் வரும். வேகமாய் வேலை செய்வீர்கள். சகோதர விரோதமும் உண்டாகும். செவ்வாயுடன் சூரியன், சனி, ராகு, கேது ஏதாவது கூடினால் காது, தொண்டை, தோல் பகுதி பிரச்சனை வரும். போட்டி பந்தயம் லாபம் தரும். செவ்வாய், குரு பார்த்தால் லாபம் கிடைக்கும். 3லே புதன் இருந்தால் இனிப்பு பலகார பிரியர். சகோதரகாரனுக்கு உதவி செய்வார். ஜோதிட கலையில் ஆர்வம் காட்டுவார். நாளைய தினம் இதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் சூரியனின் ட்ரிபிள் பெயர்ச்சி 2026. 3 ராசிகளுக்கு ட்ரிபிள் ஜாக்பாட், ட்ரிபிள் லாபம், ட்ரிபிள் அதிர்ஷ்டம். வேத ஜோதிடத்தின் படி சூரியன் கிரகங்களின் ராஜாவாக கருதப்படுகின்றார். இது வாழ்க்கையில் சக்தி, கௌரவம், பதவி மற்றும் ஆற்றலை தரும் கிரகமாய் கருதப்படுகிறது. அதன்படி அடுத்த மாதம், அதாவது பிப்ரவரி 2026ஆம் ஆண்டிலே
சூரியன் 3 முறை பெயர்ச்சி அடையப் போகிறார். இதன் காரணமாக வெவ்வேறு ராசிகளுக்கு பலவித பலன்கள் ஏற்படும். இந்த நேரத்தில் கிரக நிலையில் கவனம் செலுத்துவது நன்மையை பயக்கும். ஏனெனில் அவை உங்கள் தொழில், நிதி, ஆரோக்கியம் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வரக்கூடும். பிப்ரவரி 6, 2026 சூரியன் கேட்டை நட்சத்திரத்தில் பெயர்ச்சியடைவார். இந்த நாளில் சூரியன் கேட்டை நட்சத்திரத்துக்குள் நுழைவார். கேட்டை நட்சத்திரம் நிலைத்தன்மை, தீர்க்கமான தன்மை மற்றும் கடின உழைப்பால் வகைப்படுத்தப்படுகிறது. இந்த நட்சத்திர பெயர்ச்சியிலே சூரியனின் இருப்பு சமூக மரியாதை மற்றும் தொழில் முறை வெற்றியை குறிக்கிறது. இது ஒரு முக்கியமான திட்டம் அல்லது தொழில் நகர்வை திட்டமிடுபவர்களுக்கு இந்த நேரம் மிகவும் சாதகமாய் இருக்கும். பிப்ரவரி 13, 2026 சூரியன் கும்பராசியில் நுழைவார். பிப்ரவரி 13ஆம் தேதி சூரியன் மகர ராசியில் இருந்து விலகி கும்பராசிக்குள் நுழைவார். கும்பராசியில் சூரியனின் இருப்பு புதிய வாய்ப்புகளை மற்றும் சாத்தியக்கூறுகளை குறிக்கிறது. இந்த நேரத்தில் புதிய தொழில்கள், முதலீடுகள் அல்லது படிப்புகளை தொடங்குபவர்கள் பயனடைவார். கூடுதலாக பழைய போராட்டங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் அதிகரிக்கும். பிப்ரவரி 19, 2026 சூரியன் மகர ராசியில் மீண்டும் பெயர்ச்சி அடைவார். பிப்ரவரி 19ஆம் தேதி சூரியன் மகர ராசியிலே பெயர்ச்சியடைகின்ற இந்த காலகட்டம் ஆரோக்கியம், தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் அதிகரித்த தன்னம்பிக்கை சாதகமாய் இருக்கும். வாழ்க்கையின் முக்கியமான பகுதிகளில் சமநிலையை பராமரிப்பது இந்த கட்டத்தில் எளிதாக இருக்கும். முதலிலே பயனடையும் ராசி மேஷம். புதிய திட்டங்கள் மற்றும் லட்சிய முயற்சிகளை தொடங்குபவர்களுக்கு இந்த நேரம் சாதகமாய் இருக்கும். புதிய திட்டங்களில் வெற்றியும் நிதி ஆதாயங்களும் கிடைக்கும். இது தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நேரமாகும். உங்கள் திறன்களிலே நம்பிக்கையுடன் இருங்கள். புதிய வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்ள தயங்காதீர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரியில் தங்கள் தலைமை பண்புகள் மற்றும் செயல்திறனுக்காக அங்கீகாரம் பெறலாம். வேலையிலே புதிய வாய்ப்புகள் மற்றும் திட்டங்கள் நன்மை பயக்கும். குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடான உறவு வலுவரும். மன சமநிலை மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இந்த நேரம் இலக்குகளை நிர்ணயிக்கவும் அவற்றை அடையும் சரியான திசையில் நடவடிக்கை எடுக்கவும் உதவும். அடுத்தது 3வது ராசி தனுசு. இந்த நேரம் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். தொழில் முன்னேற்றம் மற்றும் கௌரவம் அதிகரிக்கும். நீங்கள் நீண்ட காலமாக பதவி உயர்வு அல்லது மதிப்புமிக்க பதவியில் காத்திருந்தால் பிப்ரவரியில் அதை அடைவதற்கான வாய்ப்புகள் வலுப்பெறக்கூடும். கூடுதலான முதலீடு அல்லது நிதி முடிவுகள் மேம்படும். உங்கள் நிதி தன்மை வலிமைப்படும். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, பாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து, ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன், ராசி பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு பகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது. அன்பர்கள் பயன்பாடும் பெரும் பகுதி 4வது பகுதியும் இந்த பகுதியில்தான் இணைக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலம் ஜோதிடத்தை இலவசமாக பயின்று பிறருக்கு வழிகாட்ட நீங்கள் உதவி செய்யலாம். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும், எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதை இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக விரிவாகவும் விளக்கமாகவும் 12 ராசிகளுடைய பொது பலனை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு. அனாவசியமான செலவுகளை கட்டுப்படுத்தி வேற்று மருத்துவர் உதவுவார். வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் பழைய சிக்கல்கள் தீரும். கனவு நினைவாகின்ற நாள். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு.
பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அனாவசியமான செலவுகளை கட்டுப்படுத்தி வேற்று மருத்துவர் உதவுவார். வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பழைய சிக்கல்கள் தீரும். கனவு நினைவாகின்ற நாள். ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். பணப்புழக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் சமூக அந்தஸ்து உயரும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும். வாகன வசதி பெருகும். நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள். வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் தலைமைக்கு நெருக்கமாவீர்கள். திடீர் யோகம் கிட்டுகின்ற நாள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் சமூக அந்தஸ்து உயரும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும். வாகன வசதி பெருகும். நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்யும். வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள். மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் தலைமைக்கு நெருக்கமாவீர்கள். திடீர் யோகம் கிட்டுகின்ற நாள். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும். மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினை மட்டுப்படுத்த திருப்பதி வேங்கடநாதனை வணங்க சந்திராஷ்ட தின தீட்சினை மட்டுப்படும். கடக ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுவரும் எடுத்த வேலையை முழுமையாய் முடிக்க முடியாமல் அவதிக்கு உள்ளாகும். பிள்ளைகளிடம் எதிர்மறையாய் பேசாதீர்கள். வாகனத்தில் கவனம் தேவை. வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனைகள் வரக்கூடும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களும் விட்டு கொடுத்து போவது நல்லது. கவனம் தேவைப்படுகின்றன. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எடுத்த வேலையை முழுமையாய் முடிக்க முடியாமல் அவதிக்கு உள்ளாவீர்கள். பிள்ளைகளிடம் எதிர்மறையாய் பேசாது. பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகனத்தில் கவனம் தேவை. வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனைகள் வரக்கூடும். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களும் விட்டு கொடுத்து போவது நல்லது. கவனம் தேவைப்படுகின்ற நாள். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். சவாலான வேலைகளையும் சாதாரணமாய் முடிப்பீர்கள். பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வார்கள். கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் வேலைகளை பகிர்ந்து கொள்வார்கள். திறமைகள் வெளிப்படுகின்ற நாள். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சவாலான வேலைகளை சாதாரணமாய் முடிப்பீர்கள். பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வார்கள். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார்கள். திறமைகள் வெளிப்படுகின்ற நாள். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். வெளி வட்டாரத்தில் அலைச்சல் அதிகரிக்கும். செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும். வியாபாரத்தில் பாக்கிகளை நயமாக பேசி வசூலிக்க பாருங்கள். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளும் மோதல் வந்து நீங்கும். கவனம் தேவைப்படுகின்ற நாள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். வெளி வட்டாரத்தில் அலைச்சல் அதிகரிக்கும். செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தில் பாக்கிகளை நயமாக பேசி வசூலிக்க பாருங்கள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தின் மேல் அதிகாரிகளும் மோதல் வந்து நீங்கும். கவனம் தேவைப்படுகின்ற நாள். துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாய் பேசத் தொடங்குவார்கள். மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள். நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள். வியாபாரத்தை பெருக்குவீர்கள். உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடி வரும். நல்லனையெல்லாம் நடக்கின்றன. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாய் பேசத் தொடங்குவார்கள். மற்றவர்களுக்கு சில பொறுப்புகளை ஏற்பீர்கள். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும். விலகி நின்றவர் விரும்பி வருவார். வியாபாரத்தை பெருக்குவீர்கள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடி வரும். நல்லெண்ணெல்லாம் நடக்கின்ற நாள். விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். எதிர்பார்த்தவைகளில் சிலது தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடியும். தாயாருடன் கருத்து மோதல்கள் வரக்கூடும். பண பற்றாக்குறையை சமாளிப்பீர்கள். சிலருக்கு புது வேலை கிடைக்கும். வியாபாரத்தில் பற்று வரவு கணிசமாய் உயரும். உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பை போராடி இறுதியிலே உழைப்பால் உயர்கின்ற நாள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்தவையில் சிலது தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடியும். தாயாருடன் கருத்து மோதல் வரக்கூடும்.
அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பண பற்றாக்குறையை சமாளிப்பீர்கள். சிலருக்கு புது வேலை கிடைக்கும். வியாபாரத்தில் பற்று வரவு கணிசமாய் உயரும். கேட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள். போராடி இறுதியிலே உழைப்பால் உயருகின்ற நாள். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். எதிர்ப்புகள் அடங்கும். பிள்ளைகளால் ஆறுதல் கிடைக்கும். வீடு வாகன பராமரிப்பு செலவு அதிகரிக்கும். நவீன மின்னணு சாதனங்களை வாங்குவீர்கள். வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகளை சமாளிப்பீர்கள். உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் கிடைக்கும். தேவைகள் பூர்த்தியாகின்ற நாள். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் அடங்கும். பிள்ளைகளால் ஆறுதல் கிடைக்கும். வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும். பூராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நவீன மின்னணு சாதனங்களை வாங்குவீர்கள். வியாபாரத்தில் அதிரடியான செயல்கள் போட்டிகளை சமாளிப்பீர்கள். உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் கிடைக்கும். தேவையானவைகள் எல்லாம் பூர்த்தியாகின்ற நாள். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் இறுதியில் சிறு ஆதாயமும் உண்டு. எதிர்ப்புகள் இறுதியிலே அடங்கும். தாய் வழி உறவினர்களால் வீண் செலவுகள் ஏற்படும். வியாபாரத்தில் பங்குதாரர்களும் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். எனினும் உத்தியோகத்தில் இறுதியில் சக ஊழியர்களால் நிம்மதி கிடைக்கும். தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகின்ற நாள். உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் இறுதியில் சிறு ஆதாயமும் உண்டு. எதிர்ப்புகள் இறுதியில் அடங்கும். ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் வழி உறவுகளால் வீண் செலவுகள் ஏற்படும். வியாபாரத்தில் பங்குதாரர்கள் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். எனினும் உத்தியோகத்தில் இறுதியில் சக ஊழியர்களால் நிம்மதி கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகின்ற நாள். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். பழைய கசப்பான சம்பவங்கள் நினைவுக்கு வரும். புதியவர்கள் நம்பி ஏமாற வேண்டாம். சகோதர வகையில் அலைச்சல் இருக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள். பொறுமை தேவைப்படுகின்ற நாள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய கசப்பான சம்பவங்கள் நினைவுக்கு வரும். புதியவர்கள் நம்பி ஏமாற வேண்டாம். சகோதர வகையில் அலைச்சல் இருக்கும். சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்து வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பொறுமை தேவைப்படுகின்ற நாள். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பலாபலன்கள். பொருளாதாரம் சற்று ஏற்றமாய் இறக்குமாய் இருக்கும். குடும்பத்தினுடன் வீண் விவாதங்கள் வந்து போகும். பழைய கடன் பிரச்சனை அவ்வப்போது மனசை வாட்டும். வியாபாரத்தில் கடினமாய் உழைத்து லாபத்தை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதியை இழப்பீர்கள். தலையை தாண்டி முன்னேறுகின்ற நாள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பொருளாதாரம் சற்று ஏற்ற இறக்கமாய் இருக்கும். குடும்பத்தினரும் வீண் விவாதங்கள் வந்து போகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பழைய கடன் பிரச்சனைகளை அவ்வப்போது மனசை வாட்டும். வியாபாரத்துக்கு கடினமாய் உழைத்து லாபத்தை பெறுவீர்கள். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதியை இழப்பீர்கள். தடைகளை தாண்டி முன்னேறுகின்ற நாள். இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை பூர்த்தி செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.